சஞ்சனா ஏன்டா சோகமா இருக்க? கையில தான் கோலமாவு ஆகுதுன்னு சொல்லிட்டு அம்மா திட்டினாங்கப்பா. அம்மா திட்டிட்டாங்களா? சரி விடு, நம்ம பேசணும் சாப்பிட்டு வரலாமா? ஐஸ்கிரீம் தான் ஒண்ணும் வேணாம்ப்பா. தங்க புள்ள, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா. நான் ஃபீல் தான் பண்ணலப்பா. இங்க தானே வச்சேன். சங்கீதா என்ன தேடிட்டு இருக்க? இங்க தாங்க என் கிளாஸ வச்சேன், அதுதான் காணும் தேடிட்டு இருக்கேன். அப்பா அதான் கிடைக்காதுப்பா. ஏன்டா கிடைக்காது? அம்மா என்ன திட்டினாங்கல்ல, அதனால தான் வச்சுட்டேன். என்னங்க நீங்க ஏதாவது பாத்தீங்களா? அப்பா நான் பார்க்கலம்மா. சரி நான் உள்ள போய் பாக்குறேன். நீ பண்ணது தப்புடா தங்க புள்ள. ஏன்பா? கோலமாவு கொட்டு வந்து உன்னோட தப்பு. நீங்க ஏன் அம்மா காணி எடுத்து ஒழிச்சு வச்சீங்க? தப்பு பண்ண அம்மா திட்டதான் செய்வாங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் தப்பு பண்ணாம இருப்பீங்க. கோலமாவு வந்துச்சு பரவாயில்ல, வேற ஏதாவது கையில போட்டு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நான் பண்ண தப்பு தான்ப்பா. நானே அம்மா போய் கடாடி கொடுத்துடல. போய் கொடுத்துருங்க போங்க. இந்தா நீ கேட்ட ஐஸ்கிரீம். அப்படிங்க பாரு, உன போட்டோ எடுக்கிறேன். இப்படிலாம் அவங்களே எடுத்து தர மாட்டாங்களே. நல்லா இருக்கான்னு பாரு, எல்லாம் திரும்ப வேற எடுத்தாரு. உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? இப்படிலாம் நீங்க பண்ணவே மாட்டீங்க. சத்தியமா நான் எதுவும் மறைக்கலடி. தங்கச்சி ஊர்ல இருந்து வருது, அவ்வளவுதான். ஓ இப்ப நீங்க என்ன விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்ட மாதிரி நான் உங்க தங்கச்சி வந்தோடனே விழுந்து விழுந்து கவனிச்சுக்கணும், அதானே? கொஞ்சம் கவனிச்சாலே போதும்டி. அங்க ஒரு ஐஸ்கிரீம் சொன்னேன்ல, லாஸ்ட் டைம் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீங்களே, அதை போய் வாங்கிட்டு வந்துருங்க. The next day. ஏய் அங்க எங்கடி போற? ட்ரெஸ் கடைக்கு என்ன வேடிக்கை பார்க்கவா போவாங்க? ட்ரெஸ் எடுக்க தாங்க போறேன். ஏன் ட்ரெஸ் தேவலாம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வா. நேத்து உங்க தங்கச்சி ஊர்ல இருந்து வராங்க, பாத்துக்கணும்னு சொன்னீங்கல்ல, பாத்துக்க வேணாமா? சரி வாங்க போலாம். வேணா வேணா வா, எடுத்துக்கலாம் வா. இந்த நாளும் ஓகேங்க, போய் பில் பண்ணிட்டு வந்துருங்க. எங்கடி மாலா போயிட்டு இருக்கு? நம்ம கீழே போகணும்டி. அதுக்கு இல்லைங்க, போய் சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு போயிடலாம். நாளைக்கு உங்க தங்கச்சி வரும்போது தெம்பா சமைக்கணும்ல. என்னெல்லாம் சொல்றா பாரு. அப்படியே போகும்போது ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் வாங்கிட்டு போயிடலாமா? கௌசி தான் கால் பண்ணது, ஊருக்கு டைம் நினைக்கிறேன். என்ன சொல்ற? என்னாச்சு? கௌசி ஊருக்கே வரலையா, ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்க தங்கச்சி ஒரு 2 hours கழிச்சு சொல்லிருக்கலாம். ஏன்? ஹேண்ட்பேக் மட்டும் வாங்கி கொடுத்துருப்பீங்கல்ல, இப்ப வாங்கி தருவீங்களா? அம்மா சாப்பிட்டோம், நீ அத்தை கிட்ட வாடா. சாம்பார் எப்படிடா இருக்கு? சாம்பார் சூப்பரா இருக்குடா. அத்தை ஊட்டி விடுங்க அத்தை. அத்தை ஏன் டிஸ்டர்ப் பண்ற சஞ்சனா? நான் ஊட்டி விட்டுக்கிறேன், கௌசிகா கூடு. ரொம்ப நாள் ஆச்சுடா ஊட்டி விட்டு, நானே ஊட்டி விடுறேன். நீ அவளுக்கு ஊட்டி விடுறியா? இங்க பாரு உன் பொண்ணு. உங்க அம்மா உனக்கு மட்டும் தான் ஊட்டி விடணுமா? என்னடா நாளைக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டியா? ட்ரெஸ்லாம் பெர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சிட்டேன். இந்த ஹேர் தான் ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியா, வால்யூமே இல்லாத மாதிரி தெரியுது. இதை மட்டும் சரி பண்ணிட்டேன்னா பக்காவா ரெடி ஆயிடுவேன். நாளைக்கு ஃபங்க்ஷன்ரா, அதுக்குள்ள எப்பறா சரி பண்ணுவ? அதான் நான் ரெகுலரா யூஸ் பண்ற ஃபிளாக்ஸி ஜெல் இருக்கேடா, அதை அப்ளை பண்ணி தலை குளிச்சிட்டேன்னா ஸ்மூத் ஆயிடும். ஆமாங்க, ஆட்ஸ் குட்னஸோட இந்த ஃபிளாக்ஸி ஜெல் இருந்தா நம்மளுடைய ட்ரை அண்ட் ஃப்ரிஸியான ஹேரை, லெஸ் வால்யூமைஸ்ட் ஹேரை சூப்பரா சேஞ்ச் பண்ணிடலாம். இதுல இருக்க ஃபிளாக்ஸீட், ரோஸ்மெரி ஆயில் அண்ட் ஹைபிஸ்கஸ் என்னுடைய ஹேரை ரொம்ப ஸ்மூத்தாவும் திக்காவும் மாத்திருச்சு. இதுக்காக நான் ஃபிளாக்ஸீட பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ற DIY மெத்தட்லாம் ட்ரை பண்ண, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதை பாட்டில்ல இருந்து டைரக்டா போர் பண்ணி ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் லென்த் ஃபுல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இதுல இருக்க ரோஸ்மெரி நம்ம ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணி திக்னஸா க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஹைபிஸ்கஸ் நம்ம ஹேரை ஷைன் அண்ட் சாஃப்டா வச்சிருக்கு. இது உங்களுடைய ஹேரை நல்லா சில்கியா மாத்தும், ஸ்கேல்பை நரிஷ் பண்ணி ஹேரை திக்னஸாவும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு 20 minutes வெயிட் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் இந்த மாதிரி ஷைனிங்கா இருக்கும். என்னோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டருமே அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்களும் உங்களோட ஃப்ரிஸியான ஹேரை ஷைனிங்கா மாத்தணும்னா இந்த ப்ராடக்ட் பர்பிள் அவைலபிளா இருக்கு. ஸ்கிரீன்லயும் டேக் பண்ணிருக்கேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அண்ணன் இந்த லேப் தூங்கவே மாட்டேங்குதுடா. பொம்மைலாம் எப்படி பிங்கி தூங்குவோம்? லேப் இப்போ தூங்குனா நான் பாத்துருக்கேனே. சஞ்சீவ், ஆந்தோ வரமா. மா சொல்லுங்கம்மா. சொல்றான். நீங்க கூப்பிட்டீங்களேம்மா? நான் எங்கடா கூப்பிட்டேன்? கூப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அண்ணா பாப்பா இப்ப கூப்பிடுது பாரு, என்னன்னு போய் பாரு. சரிம்மா. அண்ணா என்ன பிங்கி, இப்பதானே பிங்கி உள்ள போனேன், சும்மா கத்திக்கினே இருக்க. அண்ணா நான் லாபா பொம்மைய காணோன. எங்கேயோ ஒளிச்சு வச்சது காணோன்னு சொல்றியா? அதான் நான் போய் சொல்ல, உண்மையிலே காணோன. பாயிண்ட பிங்கே பாருங்கப்பா, சும்மா என்ன பயமுத்துது. சஞ்சு என்ன கத்தினே இருக்க? அப்பா பாப்பா ஒரு பொம்மை வச்சிருக்கோம்லப்பா. பொம்மை வச்சிருக்கோம். ஆமா, இப்பதான் அது தூங்க மாட்டேங்குதுன்னு சொல்லுச்சு, அதுக்குள்ள காணும்னு சொல்லுதுப்பா. பிங்கி என்ன பிங்கி ஆச்சு? பொம்மை தூங்கும் சொல்லிட்டு இருக்கியா? இப்ப உண்மைதான் அந்த லேப் பொம்மை தூங்கும்பா. பொம்மை பிங்கி தூங்கும். இப்ப நான் விளையாட்டு இருக்கும் போது அந்த பொம்மை காணும்பா. ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க.
அண்ணா உனக்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, சீக்கிரமா வாண்ணா. அண்ணனா? நீ ஃபர்ஸ்ட் கைய காட்டுனா. ஹாப்பி ரக்ஷா பந்தன். ஓ, ரக்ஷா பந்தனா? அதான் இவ்வளவு பாசமா? இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் 7 ஜென்மத்திலயும் நீதான் எனக்கு அண்ணனா வரணும்னு. இந்த ஜென்மத்துல பண்ற கொடுமையே என்னால தாங்க முடியல. இதுல வேற 7 ஜென்மமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுன. ஐயோ, காலெல்லாம் வேற விழுது. சங்கி எழுந்திரு சங்கி. நீ ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் எந்திரிப்பேன். நல்லா இரு சங்கி, ஏந்திரு சங்கி. எதுக்குமா இதெல்லாம்? சரிம்மா, அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில வெயிட் பண்றாங்க. அண்ணன் போயிட்டு வரட்டுமா? காசு எடுத்து வச்சுட்டு போ. எதுக்குமா? ரக்ஷா பந்தனுக்கு கயிறு கட்டி இருக்கேன், காலெல்லாம் விழுந்து கும்பிட்டு இருக்கேன். அதுக்காக காசு கொடுக்கறது இல்லையா தங்கச்சிக்கு? காசு தானே, இந்தாமா. என்ன 50 ரூபாய் தர? 2000 ரூபாய் தா. 2000 ரூபாவா? 10 ரூபாய் கயிறு கட்டிட்டு 2000 ரூபாய் கேக்குறேன். 10 ரூபாய் கயிறுன்னு சொல்லி என் பாசத்தை அசிங்கப்படுத்திட்டல்ல. ஏய் அழாத சங்கி, இரு தரேன். எவ்வளவு நேரம் தான் என்ன போதும் கொடு. ஏய் அதுல 3000 ரூபாய் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னுட்டு இருந்தா 2000 ரூபாய் சேர்த்து கேட்பேன், பரவாயில்லையா? என்னது இன்னும் கேப்பியா? ஆள விடுறா சாமி. சங்கீதா என்ன டிஃபன் ஆர்டர் பண்ண எனக்கு? செட் தோசை வடகறி. எப்படி தெரியும்? தினமும் வீட்ல நீங்க அதை தானே செஞ்சுதான்னு சொல்றீங்க. நல்லா இருக்குல்லங்க? சீக்கிரமா சாப்பிட, கோயிலுக்கு போனோம்ல. என்னங்க காஃபியை ரொம்ப ஆத்தாதீங்கங்க. கொஞ்சமா தான் ஆத்தன. எனக்கு அரைத்தாங்க போதும். என்ன சொன்ன? எனக்கு அரைத்தாங்க. என்னடி சொல்ற? உண்மையாலுமா? எத்தனை தடவை கேப்பீங்க? சீக்கிரம் தாங்க. எதுக்குமா அடிச்ச? நீ தானே அரை கேட்ட. நான் காஃபில அரை கேட்டமா. நீ ஆயஸ்னா நஞ்சு அரைஞ்சிட்டமா. சாரிமா. உங்களை வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். தெரியாம இருந்த நினைச்சியா? வேணியா தாண்டி ஆரம்பிமா. சாரிமா. சிக்கன் பிரியாணி 1. இன்னைக்கே நம்ம எல்லாரும் ஒரே தட்டுல சாப்பிடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு தட்டுலையா? எப்படி சங்கீதா? ஷோ உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சசி உனக்கு ஓகேவா? ஓகே சங்கீதா. சாய் உனக்கு ஓகேவாடா? ஓகேடா. பிரதர் ஒரு மட்டன் மந்தி பிரியாணி எடுத்துட்டு வந்துருங்க. சரி ஓகே, மந்தி பிரியாணி வந்துருச்சு, எல்லாரும் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இங்க தாயேன், செம பசி. அந்த பீஸ் சாஃப்டான பீஸ், அத பாப்பாட்ட கொடுத்துருங்க. சந்தா நீ சாப்பிடு, இந்தா டிஃபன் எடுத்துக்கவா. இருங்க மாமா. ஹரி இத நீ சாப்பிடு. சசி நீயும் சாய்மாவும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு பீஸ் தான் இருக்கு, என்ன பண்ணுவான்னு தெரியலையே. இந்த பீஸை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரி ஷேர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் எடுத்துக்கோ. அது தை பீஸ் தானே? ஆமா. ஒரு நிமிஷம் கொடுங்க. இந்த பீஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. பீஸ் நல்லா டேஸ்டா இருக்குல்லடா? ஆமாடா, சூப்பரா வந்திருக்கு. போதும், என்னால முடியல. இந்த பீஸையும் ரைஸையும் நீங்க முடிச்சுங்க, சரியா? இதுல என்ன பீஸுக்கு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்குறா? இனிமே நம்ம ஒவ்வொரு தடவை ஹோட்டல் வந்தாலும் மந்தி வாங்கி நம்ம எல்லாரும் ஒன்னா ஜாலியா சாப்பிடணும். என்னாச்சு கோசுக்கா, இந்த கோழி பொம்மை ஒர்க் ஆகலையா? வாணியா பட்டுக்கு என்ன வேணும்? மாமா கிட்ட சொல்லுங்க. அண்ணா, பக்கத்து வீட்டு குழந்தை ஒரு கார்ல விளையாடிட்டு இருந்தது. அதுல இருந்து பாப்பாக்கு கார்னாலே ஒரு கிரேஸ். நீ வேணா ஒண்ணு பண்ண, பாப்பாக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன். கார் தானே வாங்கிக்கலாம் கௌசி. கௌசிக்கா என்ன போயும் ஒரு கார் கேட்டுட்டு இருக்க உங்க அண்ணன் கிட்ட? வாணியாக்காக உங்க அண்ணன் 10 கார் கூட வாங்கி தருவாரு. என்ன மாமா சொல்றீங்க? என் தங்கச்சி பொண்ணுக்காக ஒரு கார் கூட வாங்கி தர மாட்டேனா? அப்ப கார் வாங்கி இப்பவே போலாமா? போலாம் வா. சரி போய் கிளம்பலாமா? 1 hour later. அண்ணே, இந்த கார் தானே பாப்பாக்காக கேட்டேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. இங்க புட்டும் கடலைக்கறியும் உண்டு. புட்டு கடலைக்கறியா? அதெல்லாம் ஏன் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க? கேரளா வரைக்கும் வந்துட்டு கேரளா ஃபுட் ட்ரை பண்ணலாம்னா எப்படி மாமா? ஆரம்பிச்சிட்டா. தண்ணி வேணும். தண்ணி இல்லடா, வெல்லம் என்று பாருங்க. வெல்லம் கொண்டு வரும். வெள்ளமா? வெல்லம்னா தண்ணிடா. சஞ்சு உங்க அம்மா தொல்லை தாங்க முடியாததுக்கு அப்புறம் வெள்ளம்னா தண்ணியா? அம்மா எனக்கு சுட தண்ணி வேணும். ஹாட் வாட்டரா? மாட்டினா தெரியாது. இது ஒரு நிமிஷம் இரு. சூடு வெல்லம் கொண்டு வருமோ? சமாளிச்சிட்டா எப்படியோ. நீங்க புட்டும் கடலைக்கறியும் டேஸ்ட் பண்ணலையோ? இதுல மலையாளமே வரல. அதெல்லாம் ஃப்ளோல மட்டும் தாங்க வரும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அதான் நான் ஆல்ரெடியே பறஞ்சது. என்னங்க இந்த ஸ்கர்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்குடி. அப்பா இவ கை புடிச்சிடுச்சுப்பா. உடைச்சிட்டியா? அங்க வச்சிரு. நீ இப்போ அம்மாக்கு மலையாளம் தெரியும், அம்மா பாத்துப்பாங்க. சங்கீத பாப்பா பொம்மை கையை உடைச்சிட்டாங்க, மலையாளத்தை கிழிச்சு சமாளிச்சிரு. நாங்க நீ கேரளா விசிட் பண்ண vlog ஃபுல்லா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. என்னங்க இந்த Dress எப்படி இருக்கு? Dress ஏன் இப்போ கிராண்டா பாக்குற? கௌசிகா பாப்பாக்கு பர்த்டே வருது இல்ல, இன்னும் 1 வீக் தாங்க இருக்கு. கரெக்ட் தான். பாருங்க நல்லா இருக்குடி. எவ்வளவு இது? இதுவா 2500ங்க. சூப்பரா இருக்கு, இதுவே எடுத்துக்கலாம். இருந்தாலும் போய் வேற பாக்குறேன். அதான பா. உன்னோட Dress எப்படி நீ எடுப்ப? என்னங்க இந்த Dress எப்படி இருக்கு? பார்க்கவே கிராண்டா இருக்கு. எவ்வளவு இது? 10,000 rupeesங்க. 10,000 ரூபாவா? இந்த Dress சுமாரா தானே இருக்குது, வேற பார்க்கலாமா? சரிங்க, சரி இத போட்டு பார்க்கட்டுமா? இது எவ்வளவு? 5,000 rupeesங்க. ஏன் நீ இந்த 1000 Dressலாம் கண்ணுக்கே தெரியாதாடி? ஃபங்க்ஷன் டைம்ல நான் மட்டும் டல்லா போட்டு போனா நல்லாவா இருக்கும்? உங்க தங்கச்சி அண்ணி எல்லாம் நல்லா கிராண்டா போட்டு வருவாங்க. சரி போய் போட்டு பாரு போ.
இத பாருங்க. ஹலோ சொல்லு கௌசி. இப்பன்னு பார்த்தா இந்த அக்கா ஃபோன் பண்ணும். கௌசி பாவா போட்டு ட்ரெஸ் எடுத்துட்டியா? எவ்வளோ வந்தது? 1800 ரூபா தானா? இதோ கூப்பிடுறேன் இரு. பர்த்டே கேர்ளோட அம்மாவே ட்ரெஸ் 1800 பார்த்துருக்காங்க. நீ என்ன 5000 ரூபாய்க்கு 10,000 ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்க? போச்சு, நல்லா மாட்டினேன். அண்ணா அப்பா அம்மா அதுக்குள்ள ஆர்டர் பண்ணிடலாமா? ஆர்டர் பண்ண போறியா? அப்பா அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா உனக்கு? அதான் தெரியுமே அப்பா என்ன ஆர்டர் பண்ணுவாருன்னு. அப்பா என்ன ஆர்டர் பண்ணுவாரு? அப்பா எப்பவுமே ஆன்லைன் தோசை தான் ஆர்டர் பண்ணுவாரு. நான் என்ன ஆர்டர் பண்ணுவேனா? பூரி. கரெக்டா சொல்ற. நீ என்ன ஆர்டர் பண்ணுவ? ரோஸ்ட்ரி. எஸ்பி தாத்தா அவரும் பூரி தான் ஆர்டர் பண்ணுவாரு. சரி நம்ம தேவி ஆயா என்ன ஆர்டர் பண்ணுவாங்க? தேவி ஆயா அப்பயும் ரவா ரோஸ்ட் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. என்ன எல்லாத்தையும் கரெக்டா சொல்ற. இப்ப மாட்டுவ பேரு. நம்ம அம்மா என்ன ஆர்டர் பண்ணுவாங்க? நம்ம அம்மா என்ன ஆர்டர் பண்ணுவாங்கன்னு எனக்கு மட்டும் இல்ல அம்மாக்கே தெரியாது. அம்மா கிட்ட சொல்றேன் இரு. அண்ணா அண்ணா தூங்கிட்டியாண்ணா? ஒன்னும் தூங்கல பிங்கி. எனக்கும் தூக்கமே வரல அண்ணா. ஏன்? நீ சொன்னதானே கேட்டு. அது நம்ம அப்பாவே இல்லைன்னு. அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நீனும் அம்மாவும் தான் நம்ப மாட்டீங்க. ஆனா இப்ப நம்புறேண்ணே. இப்ப மட்டும் எப்படி நம்புற? ஏய், இன்னும் தூங்கலையா நீங்க ரெண்டு பேரும்? பிங்கி என்கிட்ட சொன்னல அது அம்மாட்ட சொல்லு. ஆமாமா அது நம்ம அப்பா இல்ல. திரும்ப திரும்ப சொல்லணுமா? உங்க ரெண்டு பேருக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. என்ன பிங்கி ஆச்சு? இப்ப நீயே இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? அம்மா என்னைக்காவது அப்பா எனக்கு திட்டி பார்த்துருக்கீங்களாமா? திட்டினது இல்ல. இன்னைக்கு போய் நான் அப்பா விளையாட்டா கூப்பிட்டேன். அதுக்கே அப்பா எனக்கு திட்டுறாரு. ஆமா, கோவப்பட்டு திட்டினாரு. ஏய், அவர் ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பாரு, அதனால திட்டி இருப்பாரு. அதுக்கு நான் அப்பா இல்லன்னு ஆயிடுமா? அப்ப இப்பயும் நீங்க எங்களை நம்பலல? ஆமா, நம்பலடா. போய் அப்ப வெளியே பாருங்கம்மா. மாயா டூ ஷார்ட் ஃபிலிமோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. கருப்பு தான் ஜட பின்ன